சூப்பரா இருந்துச்சுண்ணா. அது வேற நீங்க போட்டுறாதீங்க எதுவும். போடுறதுக்கு தான் நம்ம எடுக்கிறது. சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. விஜய் சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கி கொடுத்தது கரெக்ட் நினைக்கிறீங்களா? அதுல வில்லனாவும் விஜய் ஜம்பால வந்துட்டு போட்டாப்ல, அதுல அவர் வந்துட்டாப்ல. அவர் அதுலயே ஒரு டைலாக் ஒன்று வச்சிருக்காப்லையா, அது சொன்னா நல்லா இருக்காது. ஆனா வந்துட்டு இல்ல ட்ரைலர்ல நீங்க சொல்ற டைலாக் இருக்கு, நாங்க பார்த்தோம். யார் கையில துப்பாக்கி இருந்தாலும் வில்லன் நான் தான் சொல்லிட்டாரு. அது மாதிரி கரெக்டா விஜயோட இது சாயல் இருந்தாலும் நல்லா பண்றாப்ல. ஆக்டிங் சிவகார்த்திகேயனோடது நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற படத்தோட இதை கம்பேர் பண்ணும்போது சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த மூவி தான் பயங்கர செம்மையா சோ இருந்துச்சு. இது சிவகார்த்திகேயனோட பெஸ்டா இருக்குமா? ரொம்ப பயங்கர பெஸ்டா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதா போச்சு, செகண்ட் ஹாஃப் பயங்கரமா போச்சு. ஐ வந்து எங்கேயுமே திரும்பவே இல்லை, அப்படியே இருந்துச்சு ஃப்ரேம்லயே. ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ற மாதிரி படம். ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வயலேஷன் இருக்கிறதுனால அவ்வளவா சில்ட்ரன்ஸ் பார்க்க முடியாது. பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பயப்படுவாங்க. கவுன் சவுண்டு, அந்த பிளட் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம். இப்ப சிவகார்த்திகேயன் விஜயோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுவாரா இல்லனா சூப்பர் ஸ்டார் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுவாரா? அவர் அவரோட பிளேஸ்ல இருப்பாருங்க. யார் பிளேஸ்லயும் அவர் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாரு. ஆமா, ஹீரோக்கு எவ்வளோ இம்பார்ட்டனோ அந்த ஈக்குவாலிட்டி அந்த வில்லனுக்கு இருந்துச்சு. ஸோ மாஸ் என்ட்ரி அவரோடது பக்கா. ஸோ இது முருகதாஸோட ஒரு ரீஎன்ட்ரின்னு சொல்லலாம். எஸ், ஆமா. அவர் வில்லன் சைடுல தான் நாங்க விஜய பார்த்தோம். அந்த கன் எடுத்துட்டு அவரோட ஆக்டிங், அந்த வாட்டர்ல அவர் தப்பிச்சு மேல அந்த இது எடுத்தது, தம்ஸ் அப் எடுத்ததுல வேற லெவல்.